ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனையை தேர்வு செய்வதற்கு வாஸ்து அவசியமா? மனை வாங்க அறிய வேண்டிய தகவல்களை வாருங்கள் பார்ப்போம். வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப மனையை தேர்வு செய்யும் போதே வாஸ்து விதிப்படி செய்துவிட்டால் பின்பு அந்த மனையில் எந்த இடையூறும் இல்லாமல் கட்டுமான பணி செவ்வனே நடந்தேறும். பின்பு அந்த கட்டிடத்தில் இழப்பில்லாமல் வெற்றி பெறலாம். நமது கனவு இல்லமோ, தொழில் நிறுவனமோ, பள்ளிக்கூடமோ, மருத்துவமனையோ கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு மனை வாங்கும்போது வாஸ்து விதிப்படி வாங்கிவிட்டால் பொருட்சேதத்தையும் மன வருத்தத்தையும் தவிர்க்கலாம். ஒரு மனை வாங்கும் முன் அதன் திசையை அறிந்து வாங்குவது உத்தமம். மனையை தேர்வு செய்யும் போது அதன் வடிவம் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். வேறு வடிவில் வாங்கினால் அதனை கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு சதுரம் அல்லது செவ்வகமாக அமைத்துவிட்டு மற்ற இடத்தை உபயோகப்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும். மனைக்கு வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தென்மேற்கு பகுதி உயரமாகவும் இருக்க வேண்டும். இயற்கையாகவே தென்மேற்கு பகுதியில் குன்றுகளோ, கோவில் கோபுரமோ, தொலைபேசி கோபுரமோ, உயர்ந்த மரங்களோ அமைந்தால் சிறந்தது. வடகிழக்கு பகுதியில் இயற்கையாகவே ஏரி, குளம், பொது கிணறு அமைந்தால் உத்தமம். வடகிழக்கு பக்கம் பள்ளமாகவும் தென்மேற்கு பக்கம் உயரமாகவும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் வடக்கு பக்கம் உயரமான அமைப்பு, தென்மேற்கு பக்கம் தாழ்வான அமைப்பு பொருந்திய மனை வாங்குவதை 100% தவிர்க்க வேண்டும். அதுபோல குன்றுகளும் குளங்களும் தவறான திசையில் இருந்தால் அந்த மனையை வாங்கக்கூடாது. ஒரு ஊரே வடகிழக்கில் மலை மற்றும் தென்மேற்கு பள்ளமாகத்தான் இருக்கிறது, அங்கு மக்கள் இல்லையா என்று பலர் கேள்வி தொடுப்பார்கள். அந்த ஊரில் உள்ளவர்கள் இழப்புடன் வெற்றி பெறுவார்கள். இந்த மாதிரியான தவறான மனையை காண நேர்ந்தால் வேறு ஒரு நல்ல வாஸ்து அம்சம் பொருந்திய மனையை தேர்வு செய்து அதில் எந்தவித இழப்பும் இல்லாமல் ஆனந்தமாக வாழுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.